புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுச்சேரி ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் அளிக்கப்பட்டன. செப்டம்பர் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்தார். கடந்த மாதம் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஆட்சியர் குலோத்துங்கன் இம்மாதத்திற்கான பல்வேறு மனுக்களை பெற்றுக் கொண்டார். இம்மாதம் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும், கோயில் இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும், குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, இலவச மடிப்பட்டா, சாலை வசதிகள் வேண்டியும் பொதுமக்கள் மனு அளித்தனர். அவற்றை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் நேற்று நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதியான புசி வீதி, எல்லியம்மன் கோவில் வீதி சந்திப்பில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கியில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் வங்கிக்குள் இருந்து திடீரென புகை எழ ஆரம்பித்தது. அச்சத்துடன் அதை கவனித்த பாதுகாப்பு பணியில் இருந்த இரவு காவலர் உடனடியாக அவசர எண் 100க்கு தகவல் தெரிவித்தார். சில நிமிடங்களில் உதயஞ்சாலை காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதே நேரத்தில் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்து செயல்பட்டனர். இதில் 1 மணி நேரத்திற்கும் மேலான போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்குள் கேஷ் கவுண்டரில் இருந்து பணம் என்னும் இயந்திரம், ஏசி இயந்திரம், மேசை, நாற்காலிகள் என அனைத்தும் சாம்பலானது. மேலும் அவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களும் தீக்கிரையானது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக வங்கியின் பணம் வைக்கும் அறைக்கு தீ பரவாமல் இருந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பாதுகாப்பாக தப்பின. முதற்கட்ட விசாரணையில் கேஷ் கவுண்டரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் பவள விழா வார சந்தையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் என்ஆர் பவள விழா வார சந்தை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வார சந்தையை திறந்து வைத்தார். மேலும் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார். இங்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், வியாபாரிகள் நேரடியாக தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக இந்த வார சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், விவசாயிகள், வியாபாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுக்கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தேர்தல் பொறுப்பாளர்களுமான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வல், மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினார்கள். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாரதம் மண்ணின் நலனுக்காகவே
பணிகளை செய்கிறோம். வளர்ச்சியடைந்த பாரதம் அமைப்பதில் நம் நாடு முன்னேறி வருகிறது. இதற்காக பாஜகவினர் குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும். நமது மனதில் உள்ள அடிமைத்தனமான செயல்பாடுகளில் இருந்து வெளியே வர வேண்டும். பாஜக தொண்டர்களால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதில் நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் சுமார் 12 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அப்துல் கலாம் வீதிக்கு ரூபாய் 4.99 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, ஓடைவெளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காளியம்மன் கோவில் வீதி அருகில் உள்ள வீதிக்கு ரூபாய் 7.79 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நடைபெறும் பூமி பூஜையில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அகிலன், பூர்ணாங்குப்பம் மற்றும் ஓடைவெளி கிராம பஞ்சாயத்தார்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரையாடித்து திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நேற்று காலை 8 மணி அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு 7 மணி அளவில் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது. மின்துறை வடக்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் தங்களுடைய கட்டண பாக்கியை செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதுகுறித்து செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையார்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும். எனவே மின் நுகர்வோர் அனைவரும் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதிதாக 124 வாக்குச்சாவடிகள் உருவாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்டத்தில் புதிதாக 124 வாக்குச்சாவடிகள் உருவாகிறது. வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்ற போது இந்த முடிவு எட்டப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு குறித்து ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட வாக்கு சாவடிகளை மறுசீரமைக்கவும், தேவைப்படும் இடங்களில் வாக்கு சாவடிகளின் பெயர்கள் மாற்றி அமைக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறினார். மேலும் தேர்தல் பதிவு அலுவலர்கள் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையின்படி 36 வாக்கு சாவடிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. 112 வாக்கு சாவடிகளின் பெயர்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன. இதனை தவிர்த்து 396 வாக்கு சாவடிகளின் மறுசீரமைப்பு மற்றும் 124 புதிய வாக்கு சாவடிகள் உருவாக்கும் தேவை என கூறப்பட்டது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சிறிய மாற்றங்களுடன் முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு தங்கள் திருப்தியை தெரிவித்தனர். இந்த வரைவு முன்மொழிவுகள் தலைமை தேர்தல் அதிகாரி புதுச்சேரி மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்று குலோத்துங்கன் தெரிவித்தார். பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 17ஆம் தேதி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது.
புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வர் அழகானந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை துணை தொழில் பழகுனர் ஆலோசகர் அலுவலகம் சார்பாக இந்த முகாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் இந்த முகாமில் புதுவையில் உள்ள மத்திய மாநில நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI சான்றிதழ் பெற்றவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரி மற்றும் பட்டதாரி சான்றிதழ் பெற்ற அனைவரும் இந்த முகாமில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அவ்வைநகர் மகளிர் சங்கம் மற்றும் இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அவ்வை மகளிர் சங்கமும் இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டும் இணைந்து ஆசிரியர் தின விழா, தேசிய எழுத்தறிவு மாத விழிப்புணர்வு விழா, சாதனையாளர் விருது விழா என முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தியது. மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் தின உரை வழங்கி கலைவாணி, ரேணு, கீதா, லதா, சசிகலா, காமாட்சி, லதா, சார்மிளா மற்றும் நர்மதா ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதை வழங்கினார். முன்னதாக தேசிய எழுத்தறிவு மாதம் மற்றும் பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் நிகழ்வில் பாரதியார் பாடல்களை பாடி அசத்தினர். நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்வில் புதுச்சேரியை சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை திவ்யாவிற்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகளிர் சங்க ஒருங்கிணைப்பாளர் உமா சேகர், செயலர் அனுராதா, கண்ணன், இன்னர்வில் கோல்டு கிளப்பின் நிறுவனர் பங்காரம்மாள், கிளப் தலைவி உமா மகேஸ்வரி, சங்கம் மற்றும் கிளப்பின் செயற்குழு உறுப்பினர்கள், விருதாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.